கரூரில் கடந்த செப்டம்பர் 27 தாவிக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பெண்கள் 10 குழந்தைகள் உள்பட 40 பேர் உயிரிழந்திருப்பது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளது. பரப்புரை நடந்த இடத்தில் பொதுமக்கள் அணிந்து வந்த ஆயிரக்கணக்கான செருப்புகள், துண்டுகள், தண்ணீர் பாட்டில்கள் சிதறி கிடந்தன. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்பட நாடு முழுவதும் உள்ள தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருந்தனர். கூட்ட நெரிசலில் சிக்கி மக்கள் உயிரிழந்தது தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் குழு தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சம்பவம் தொடர்பாக கரூர் நகர போலீசார், தாவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் VP மதியழகன், கட்சியின் பொதுச் செயலாளர் N ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகிய 3 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். முன்னதாக இந்த வழக்கில் போலீசாரால் தேடப்பட்ட மதியழகன், புசி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் தலைமறைவாகிவிட்டதாகவும் தகவல் வெளியாகின. இதனையடுத்து தலைமறைவான மூவரையும் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தது தொடர்ந்து தலைமறைவாக இருந்த மதியழகனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். N ஆனந்தையும் கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரச்சாரத்திற்கு கொடிக்கம்பம், பிளக்ஸ் பேனர்கள் ஏற்பாடு செய்த கரூர் நகர தாவேக பொறுப்பாளர் பவுன்ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். மதியழகன் தங்குவதற்கு அவர் அடைக்கலம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இருவரிடமும் கரூர் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ நாளன்று தலைமை செயலகத்தில் அவசர கூட்டம் நடத்தி ஆலோசனை செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரவோடு இரவாக கரூர் சென்றார். மா. சுப்பிரமணியன், ஏவா வேலு, ரகுபதி உள்ளிட்ட அமைச்சர்கள் கரூரிலேயே முகாமிட்டுள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்றதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, VCK தலைவர் திருமாவளவன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள், அமமுக பொதுச் செயலாளர்கள் TTV தினகரன் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தார். ஆனால் விஜய் உள்பட தாவேகவின் முக்கிய தலைவர்கள் ஒருவர் கூட பாதிக்கப்பட்டோரை சந்திக்காதது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளானது. இதயம் நொறுங்கியதாக எக்ஸ் தளத்தில் தெரிவித்த தாவேக தலைவர் விஜய் செய்தியாளர்களை அழைத்து ஒரு பேட்டியில் இரங்கல் கூட தெரிவிக்காததும் கேள்விகளை எழுப்பியது. காவல்துறையின் தரப்பில் அதிக மக்கள் கூட்டத்தை கூட்டி அரசியல் பலத்தை காட்டும் நோக்கத்துடன் கட்சி ஏற்பாட்டாளர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு விஜய் கரூருக்கு வருவதை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியுள்ளனர் என்று கூறப்படுகிறது. மேலும் அதையொட்டி அங்கு நடந்த உயிரிழப்புகளும் தாவேக தலைவர் விஜய் மற்றும் கட்சி நிர்வாகிகளின் அலட்சியமே என்றே FIR-இல் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தாவேக தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சம்பவ தினத்தன்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விஜய் கைது செய்யப்படுவாரா என்று செய்தியாளர் ஒருவர் முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார். அப்போது அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் MK ஸ்டாலின், அதற்குத்தான் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையம் விசாரித்து முழுமையாக சொல்லும். இதற்கிடையில் நீங்கள் கேட்பது போல அரசியல் நோக்கத்தோடு எதையும் நான் சொல்ல விரும்பவில்லை. மீண்டும் மீண்டும் இதை நான் சொல்லப் போகிறேன். ஆணையம் அதற்காகத்தான் அமைத்திருக்கிறோம். ஆணையத்தின் மூலம் உண்மை வெளிவரும். உண்மை வெளிவரும்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இந்நிலையில் தாவேக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும் என்று கூறுவது அர்த்தமற்றது என VCK தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சம்பவத்திற்கு பின் விஜய் கரூரை விட்டு வெளியேறியதுதான் சரி என இயக்குநர் பேரரசு குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் ஆளும் கட்சியை பொறுத்தவரை எத்தனை அனுமதிகளை வேண்டுமானாலும் தரலாம் எனவும், களத்தில் அது தாவேகாவிற்கு எதிர்மறையாகவே முடியும் எனவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் கரூரில் தாவேகாவை சார்ந்த நிர்வாகிகள் விஜயின் படத்தை காட்டி வாக்கு கேட்க முடியாது எனவும் மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மக்களை எதிர்கொள்வதில் விஜய்க்கு சிக்கல் வரும். கரூர் சம்பவத்தை அவரால் எதிர்கொள்ள முடியவில்லை எனவும், திரை கவர்ச்சியும் கூட்டத்தை கூட்டும் நபராகவும் இருப்பதாலேயே ஒருவரால் அரசியல் தலைவராக முடியாது எனவும் கூறப்படுகிறது. அரசியல் ரீதியாக இந்த விவகாரத்தில் இருந்து தாவேகா எப்படி வெளிவரப்போகிறது என்பதே முக்கியம். கடந்த கால பொதுக்கூட்டங்களில் துப்பாக்கி சூடு நடத்திய நிகழ்வுகள் கூட உள்ளன. ஆனால் இவ்வளவு பேர் இறந்து போனதாக எந்த சம்பவங்களும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
பரப்புரை மேற்கொள்ளப்படும் இடங்களில் உள்ளூர் ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருந்ததால் இதேபோன்று பல சம்பவங்கள் தொடரவே செய்யும். இனி இவ்வாறு நடக்காது என்று சொல்வதற்கு உத்தரவாதங்கள் இல்லை எனவும் கருத்துக்கள் எழுகிறது.